வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். இடிஞ்சு போய் அதிர்ச்சியும் அழுகையுமா நிக்கிறாங்க செல்வி. பாத்தீங்களா முத்துவேலரே, செல்வியோட கணவன் செஞ்ச வேலைன்னு எகத்தாளமா வில்லவன் சொல்ல, கோவமா செல்வி, கணவரோட கௌரவத்தை காப்பாத்துறதுதான் தர்ம பத்தினிகளோட கடமை. எனக்கு சொந்தமான எதையும் யாருக்கும் எழுதி கொடுக்க என்னோட கணவனுக்கு உரிமை உண்டு. வீட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுதபடி உள்ள போற செல்விய அவங்களோட அப்பா தடுத்து, செல்வி, உனக்கு என்ன புத்தி பேசகிடுச்சா? உன்னோட கணவனை பறிச்சா வீட்டையும் பறிக்க ட்ரை பண்றா, அதுக்கும் நீ ஒத்துக்கிறியேன்னு அறிவுரை சொல்ல, அதுக்கு செல்வி, அப்பா, அன்னைக்கு கோவிலில நீங்க அவளை அவமானப்படுத்தினீங்க, அதோட பலன் தான் இது அப்படின்னு அவங்க வேதனையோட சொல்றாங்க. பரத்தைய நாடின அந்த பாவிக்கு நீ பறிஞ்சு பேசுறியான்னு முத்துவேலர் உண்மைய சொல்லிட்டு, பெத்து வளர்த்த அப்பா பெருசு இல்ல, அந்த பேயன்தான் உனக்கு முக்கியமா போயிட்டானான்னு அவர் கோவத்தோட கேக்குறார். அதுக்கு செல்வி உங்க அப்பா கிட்ட ரொம்ப கோவமா, அப்பா, கட்டி கொடுத்த அன்னைக்கே உங்களோட கடமை முடிஞ்சிடுச்சு. இனி ஏன் முன்னாடி என்னோட கணவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அத நான் பொறுத்துக்க மாட்டேன். அந்த பத்தினி தெய்வம் மேல ஆணை அப்படின்னு செல்வி முடிவா சொல்லிடுறாங்க. உடனே வில்லவன் காரியம் சீக்கிரம் ஆகட்டும்னு அவரோட வீரர்களுக்கு ஆணையிட அங்க இருக்கிற மக்களை எல்லாம் விரட்டுறாங்க அந்த வீரர்கள். உடனே தடியை எடுத்துட்டு ஒரு வீரர் மேல முத்துவேலர் பாய, செல்வி ஓடி வந்து அழுதுகிட்டே அவரோட காலை பிடிச்சு, வேண்டாம்பா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, கணவனோட இன்ப துன்பம் தான் மனைவியோட இன்ப துன்பமும். உங்க செல்வியோட சந்தோஷம் போன பிறகு இந்த செல்வத்தை வச்சு என்னப்பா செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க செல்வி. அப்ப மணிவண்ணனோட அப்பா, அந்த பாவியை பெத்த நான் இப்பவே போய் அவனை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறார். ஆனா அவர் அவசரமா செல்வி தடுத்து, மாமா, தயவு செஞ்சு அந்த வார்த்தைய சொல்லாதீங்க, என்னோட அத்தை மட்டும் இருந்திருந்தா இந்த வார்த்தைய சொல்லியே இருக்க மாட்டாங்கன்னு செல்வி சொல்ல, மணிவண்ணனோட அப்பா குமுறி குமுறி அழுகிறார். அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க செல்வி. அப்ப வில்லவனோட வீரர்கள் முத்துவேலரை வெளியே போங்கன்னு அதிகாரமா சொல்ல, என்னோட முன்னோர்கள் வாழ்ந்த முத்து மாளிகையை விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு வருத்தப்படுறார் அவர். அவர் வேதனைப்படுறத பார்த்து செல்வியும் அழுகுறாங்க. அப்ப மணிவண்ணனோட அப்பா முத்துவேலரை பார்த்து, முத்துவேலரே, மறுபடியும் நல்ல காலம் பிறக்கும், அது வரைக்கும் என்னோட வீட்லயே இருங்கன்னு சொல்றார். குரல் தழுதலுக்க உங்க வீட்லயான முத்துவேலர் கேட்க, செல்விய உங்க அப்பா கிட்ட, அப்பா, உங்க பொண்ணு வாழ்க்கப்பட்ட வீட்டுக்கு நீங்க வரக்கூடாதா? என்னைக்காவது ஒரு நாள் என்னோட கணவர் எப்படியும் திரும்பி வருவார், அது வரைக்கும் எனக்கும் என்னோட குழந்தைக்கும் நீங்க பக்கத்துல இருந்தாதானே அப்பா ஆறுதல். என்னோட சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம்னு சொல்லுவீங்க, நீங்களும் எங்க கூட வந்தாதான்ப்பா நான் சந்தோஷமா இருப்பேன், வாங்க அப்பான்னு கெஞ்சுறாங்க செல்வி. பொண்ணு அவ்வளவு கெஞ்ச அப்பாவோட மனம் கேக்குமா என்ன? வர்றேம்மான்னு முத்துவேலர் ஒத்துக்க எல்லாரும் மணிவண்ணனோட அப்பா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா அவங்க போதாத காலம் அந்த சின்ன நிம்மதிக்கும் வழி இல்லாம போயிடுது. ஆமா, மாமனார் வீட்டுல தங்கலாம்னு போற எல்லாருக்கும் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த வீட்டையும் மணிவண்ணன் மோகினிக்கு எழுதி கொடுத்துடுறார். அதனால இருந்த அந்த ஒரு வீடும் அவங்களுக்கு இல்லாம போயிடுது. தன்னோட பொண்ணு இருக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம போனது முத்துவேலரை ரொம்பவே பாதிச்சிடுது. செல்வி, உன்னோட கதி இப்படியாமா ஆகணும்? சீரும் சிறப்புமா வளர்த்த உன்னை இந்த குடிசையிலையாவது சந்தோஷத்தோட பாக்கலான்னு நினைச்சேனே, குடிய கெடுத்தானே பாவின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு நெஞ்சு வலி வர, நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சுட்டேனேமா, செல்வி செல்வின்னு மகளை கூப்பிட்டபடி அப்படியே கீழே சாஞ்சிடுறார் முத்துவேலர். அவரை மடியில போட்டு மணிவண்ணனோட அப்பா சோதிச்சு பார்க்க, ஆனா அதுக்குள்ள அவரோட உயிர் பிரிஞ்சிடுது. அப்பான்னு கதறி அழுகுறாங்க செல்வி. செல்வியோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. முத்துவேலர் கொஞ்சம் கரடுமுரடான ஆளா இருந்தாலும் அவரோட பொண்ணு மேல அவர் வச்ச பாசத்துக்கு ஈடே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு மரணம் வந்திருக்க வேண்டாம். சரி, இதுக்கு மேல செல்வியோட கதிதான் என்ன தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.